இலங்கையை வென்ற பிறகு ராவணன் மீண்டும் கைலாசத்தில் சிவனை சந்திக்க சென்றார். அங்கு நந்தி சிவனின் வாயில் காப்பாளரால் ராவணனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கோபமடைந்த ராவணன் அவனை கிண்டல் செய்தான். அதனால் ஆத்திரமடைந்த நந்தி அவனுடைய இலங்கை ஒரு குரங்கினால் அழிந்துவிடும் என்று சபித்தார். சிவனிடம் தன் பக்தியை நிரூபிக்க ராவணன் கைலாசத்தை உயர்த்த முயன்றான். கோபமடைந்த சிவன் மலையின் மீது ஒரு கால் விரலை வைத்தார். ராவணனின் கை அதன் கீழே நசுக்கப்பட்டது. மிகவும் வேதனையுடன் அவரது அழுகை உலகத்தை உலுக்கியது. இப்போது சிவனை பிரியப்படுத்த ராவணன் தனது நரம்புகளைப் பிடுங்கி சிவனை புகழ்ந்து விளையாடினார். அதற்கு சிவன் அவரை விடுவித்து ஒரு வாளை பரிசளித்து அவருக்கு ராவணன் என்று பெயரிட்டார். அதாவது பயங்கரமான கர்ஜனை கொண்டவர் என்று பொருள்.